குட்டி தேவதையோட சுட்டி நாட்டிய பார்க்கலாமா. காலைல எந்திரிச்சா அழகு போல தான் கோயிலுக்கு கிளம்புனா. எந்திரிச்சா பால் குடிச்சா அழகாக வந்து கிளம்புனா. நேற்றே அவங்க டேடி வரப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு டால்ஃபின் பொம்மை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து எல்லா ரோட்லேயுமே ஹைவேஸில் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ நேற்று வரப்பே வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று ஃபுல்லாக டால்ஃபினை கட்டி பிடிச்சி தான் தூங்கிட்டு இருந்தா. டால்ஃபினுக்கு முத்தம் கொடுக்குறதுன்னு, சாப்பாடு கொடுக்குறதுன்னு, பால் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருந்தா. அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. 1000 முத்தம் கொடுத்துருப்பா அந்த டால்ஃபினுக்கு. அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தா. அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பயங்கரமான ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. ஓகே, கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அம்மனிக்கு வந்து தோசை தான் சுட்டு கொடுத்தேன். கருவேப்பிலை பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு தோசையை ஓப்பன் பண்ணுறா. முட்டை இல்லைன்னு கோச்சுக்கிட்டாங்க. தோசைனா மேடமுக்கு முட்டை தோசை தான் வேணும், எனக்கு முட்டை தோசை தான் வேணும், நீ நார்மல் தோசை போட்டுட்டேன்னு செம்ம சண்டை. போய் ரூமில் போய் கதவை அடைச்சிட்டு எனக்கு முட்டை தோசை தான் வேணும்னு 1000 முட்டை தோசை சொல்லிட்டாங்க. எனக்கு முட்டை தோசை தான் வேணும் அப்படின்ட்டுன்னு. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரைடேடி கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோண்டி, நாளைக்கு அம்மா போட்டு தரேன் அப்படின்னா கேட்கவே இல்லை. எங்கள் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி இருக்கே, பிள்ளை முட்டை தோசை கேட்குறா போட்டு கொடுன்னு. என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருக்கும். இவங்க அப்பா இப்போ சொல்கிறாரு, பாப்பா முட்டை தோசை கேட்குறால போட்டு கொடு அப்படின்ட்டுன்னு. 4 கிழமெல்லாம் கிடையாது, பிள்ளை கேட்டால் போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. அதை கேட்குறப்ப நம்மளோடதெல்லாம் வந்து ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம மகளுக்கு போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை ரெடி பண்ணிட்டேன். அதை ரெடி பண்ணுற வரைக்கும் மேடம் வந்து கிச்சன்லேயே தான், பிறந்ததுலேருந்து இந்த கிச்சனில் அந்த மேல் ஸ்லாப்பில் தான் உட்காந்துருப்பா. இப்போ வளர்ந்துட்டனால எந்திரிச்சு நிற்கிறா. எந்திரிச்சு ஒரே டான்ஸு தான். முட்டை தோசை வாங்கிட்டு தான் இறங்கவே செஞ்சாலே. அதை எடுத்து திருப்பி கொடுத்துட்டு போனோடனே அவங்க அப்பாலாம் நார்மல் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போய் அவங்க அப்பா கிட்ட ஒரே பீத்தல், எனக்கு முட்டை தோசை போட்டு தந்துட்டாங்கன்ட்டுன்னு. என்னமோ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த முட்டை தோசை மேலே பிரியமாக இருக்குங்க. ஆனால் தோசைனா எப்போயுமே முட்டை தோசை தான் சாப்பிடுவா. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கப்போர் பண்ணுவான்னு தெரில. ஸோ க்யூட்டாக தாங்க இருந்துச்சு.